இரண்டாம் தர ஒரு வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டோன்ற நெஞ்சுரத்தில் எடப்பாடி அங்கே கத்திட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடி ஐயா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். நீங்கள் நினச்சது நடக்கலை, நாங்கள் நினச்சது நடந்துருச்சு. ஒருவேளை எங்கள் வேட்பாளர் அங்கே நின்றுருந்து உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டாக அவர் மனு வாபஸ் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகாமல் நின்றுருந்தாக்க நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு கருங்காலி இருந்திருக்கான்றது தெரியாமையே போயிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வெளிக்காட்டியதற்கு நன்றி ஐயா. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி உங்கள் தொகுதியில், எடப்பாடி தொகுதியில் சின்னம்மாவின் வேட்பாளர் ஒருவர் நிற்கிறாரு தெரியுமா? அது எதுக்காக நிப்பாட்டி இருக்கோன்னு தெரியுமா? இன்றைக்கி அவர் கூட எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் டீல் பண்ணியிருக்குன்னு தெரியுமா? அந்த ஒரு வேட்பாளரின் வெற்றியும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கான ஆப்பு நாங்கள் செதுக்கிட்டோம். அந்த ஆப்பு கண்ணுக்கு தெரியாது பிரதர். அதை வச்சு இருக்குனதுக்கப்புறம் ஐயோ குத்துதேன்னு சொல்லுவீங்கள்ல, அப்போ